ஒரு நாள் அயோத்தி மகாராஜா தசரதர் வேட்டைக்கு சென்றபோது ஏதேனும் விலங்கு தென்படுமா என்று ஒரு புதருக்கு பின்னால் மறைந்து காத்திருந்தார். அந்த சமயத்தில் நீரோடை அருகே ஏதோ சத்தம் கேட்டது. அதனால் தசரதர் அம்பை அத்திசையில் எய்தினார். உடனே ஏதோ ஒரு மானிடன் அலறுவதைப் போல் சத்தம் கேட்டது. குழப்பமுற்ற தசரதர் பதற்றத்தோடு அவ்விடத்தை நோக்கி ஓடினார். அங்கு இளைஞன் ஒருவன் தசரதனின் அம்பால் தாக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தான். இதைக் கண்ட தசரதர் குற்ற உணர்வோடு அவனிடம் சென்றார். பிறகு அவர், என்னை மன்னித்து விடு, மானென்று எண்ணி தவறுதலாக உன்மேல் அம்பை எய்துவிட்டேன் என்றார். அதற்கு அந்த இளைஞன், என் பெயர் சரவணன். என் தாய் தந்தையர்கள் பார்வையற்றவர்கள், தாகத்தோடு காத்திருக்கிறார்கள். அவர்களின் தாகம் தீர்க்க இந்த ஓடையில் குவளை கொண்டு தண்ணீர் நிரப்பினேன். ஓசையானது உங்களுக்கு விலங்குகள் நீர் பருகுவது போல் கேட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எய்த அம்பானது என் மீது பாய்ந்து விட்டது. நான் இறப்பது திண்ணம். என் பெற்றோரின் நிலை என்று கூறியவாறு உயிர் துறந்தான். உடனே தசரதர் அந்த குவளையில் நிரம்பியிருந்த தண்ணீரை கொண்டு அந்த பெற்றோரின் தாகத்தை தீர்த்தார். அவர்களும் மகனே சரவணா என்று அழைக்க, பெரியவரே, நான் சரவணன் அல்ல, அயோத்தியின் மன்னன். வேட்டையாடுவதற்காக இவ்வனத்திற்கு வந்தேன். புதரில் பதுங்கியிருந்த என் காதில் மான் தண்ணீர் குடிப்பது போல் ஓசை கேட்க அந்த ஓசையின் பக்கம் அம்பை எய்தேன். அப்போது மனித குரல் அருளுவதைக் கேட்டு அதிர்ந்து போனேன். அருகில் சென்று பார்த்தால் அவர் உங்கள் மகன் என்பதை கூறிவிட்டு இறந்தார். தவறுதலாக என்னை அறியாமல் நடந்த பிழை. என்னை மன்னியுங்கள் என்றார். பெருந்துயருற்ற பெற்றோர்கள், நாட்டின் மன்னனாக இருந்தாலும் நீ செய்த தவறுக்கு நான் என் மகனை பிரிந்து தவிப்பது போல் நீயும் தவிப்பாய் என்று சபித்தார்கள். இந்த சாபத்தின் விளைவாகவே தசரதர் ராமனை 14 வருடம் பிரிய நேரிட்டது.